பாஜக கிட்டத்தட்ட 70 சீட்டுகள் கேட்கறதாகவும் அதுல குறைந்தது 50 சீட்டுகள்னாலும் உறுதிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கோடு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பாஜகவுக்கு இவ்வளவு சீட்டுகள் எடப்பாடி அவர்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. 21 தேர்தல் அப்பவுமே இவங்க வந்து 50-60 சீட்டுக்கு கேட்டாங்க. ஆனா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு? பழனிசாமி அவர்கள் முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பாஜக இவர்கள் எல்லாமே இணைக்கக்கூடிய வேலையில பயங்கரமா மும்பரமா இருக்கிறதா வந்து தகவல் வெளியா இருக்கு. பன்னீர்செல்வம் அவர் கூட இருந்த கடைசி எம்எல்ஏவே அவரை விட்டுட்டு போய் திமுக சேர்ந்துட்டார். சசிகலா அவர்கள் வந்து அரசியல் நிலைப்பாடு என்ன ஏதுன்னு அவங்க எதுவுமே தெரியல. சும்மா பேருக்கு நாங்கள் பொதுச்செலவுமே அவர் ஐக்கியர்களை கொடுத்துட்டுனா மட்டும் இவங்க போறதுனாலே அவர் தோற்றுவாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மக்கள் திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு மேடைக்கு மேடை முதல்வர் அவர்களும் அமைச்சர்களும் திருமாவளவன் அவர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது நீங்க வேணா பேசிட்டு போலாம், வாய்ஸ் அவுடால் வேணா விடலாம், ஆனா ஒரு செங்கலை கூட உருவ முடியாதுன்னு தெளிவா சொல்றாங்களே. பயம் காரணமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க செங்கலை உருங்க முடியாது. உருவனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாடார் சங்க பேரவைத் தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அமைச்சர் பியூஷ் கோயல் அப்படின்றவர் இப்ப தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வருகை தந்திருக்காரு. அவரை சந்திச்சு பல முன்னேற்பாடுகள், அதாவது கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கான பல்வேறு முன்னேற்பாடுகளை வந்து செய்ய இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல டிடிவி ஓபிஎஸ் அவர்கள்லாம் உள்ள வரதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதை வந்து முடிவெடுக்க வேண்டியது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய கூட்டணி தலைவருமான முதலமைச்சர் வேட்பாளருமான ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இவங்களை கூட்டணிக்கு கொண்டு வரணுங்கிறது பாஜகவுடைய விருப்பமாக இருக்குது. ஏன்னா அவங்களும் பாஜக சொன்னால் சரி அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க. அப்போது கூட்டணி தலைவருங்கிற முறையில் அவர் வந்து இவங்களை வந்து அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம், என்ன ஏது, இல்லை பிஜேபிக்கு ஒரு சீட்டுகளை எக்ஸ்ட்ரா கொடுத்து அது மூலம் அவங்கள வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கும். பியூஷ் கோயல் வந்திருக்க வந்து இன்னைக்கு வந்து பாஜக அதிமுக தொகுதி உடன்பாடு சம்பந்தமான முதல்கட்ட ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது தான். இவங்க 40-50 சீட்டுக்கு 50 சீட்டு கேட்டிருக்கிறதாகவும் அவங்க 25-30 தரதாகவும் சொல்லப்படுகிறது. அது எப்படி இருந்தாலும் பியூஷ் கோயல், நயினா நாகேந்திரன், எடப்பாடியார் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு இணக்கமான நட்பு இருக்கிறதுனால எளிமையாக இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும். பாஜக கூட்டணி வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக தமிழ்நாட்டில் உருவாகும். டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் கூட்டணிக்குள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா, அவங்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுங்கிறதெல்லாம் கூட்டணியினுடைய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்வாங்க. கண்டிப்பா சார், நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பாஜக இவர்கள் எல்லாமே இணைக்கக்கூடிய வேலையில பயங்கரமா மும்பரமா இருக்கிறதா வந்து தகவல் வெளியா இருக்கு. ஏன்னா வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் பாஜகவோட கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்லி எப்பயோ வந்து அறிவிச்சிருந்தாரு. டிசம்பர் 15 என்னுடைய கடைசி இறுதி அறிவிப்பு வரும்னு சொன்னாங்க. டிசம்பர் 15 வரல, இன்னைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஆலோசனை எல்லாம் நடத்த இருக்கிறாங்க அவங்களுடைய நிர்வாகிகள். இல்ல இவங்க இறுதி ஆலோசனை கூட்டம் எத்தனை தடவை போட்டாலும் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாஜக இவர்களெல்லாம் சேர்த்தா நல்லா இருக்குன்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி வெற்றி வருமா தோல்வி அடையுமான்றது நம்ம போக போக தான் தெரியும். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர். டிடிவி வந்து அவர் தனியாக ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவங்க கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு இப்போ வைகோ வந்து திமுக எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சவர். அவர் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற மாதிரி டிடிவி வந்து அதிமுகவை எதிர்த்து எடப்பாடி ஐயாவை எதிர்த்து ஆரம்பித்தார். அப்போ மறுபடியும் நாங்கள் அவங்க தலைமை ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறதுக்கான சூழல் இருக்குது. இவங்களுடைய முயற்சி என்பது வெற்றி பெறுமா பெறாதான்றது போக போக தான் பார்க்கணும். இவங்க வந்து தொடர்ந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், நாங்களாம் ஒன்றா இருந்தால் தான் வெற்றி பெற முடியுங்கிற மாதிரி கருத்தெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. இவர்களை உள்ளே சேர்த்தால் அது வந்து அதிமுகவுக்கு பலமாக இருக்குமா பலவீனமாக ஆகிவிடுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி ஐயா அவர்கள் முடிவு செய்து தான் இதை பற்றி பேசுவாங்க. ஏன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக இவ்வளவு மும்பரம் காட்டுது. ஆனா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொதுவா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாஜக கிட்டத்தட்ட 70 சீட்டுகள் கேட்கறதாகவும் அதுல குறைந்தது 50 சீட்டுகள்னாலும் உறுதிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கோடு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பாஜகவுக்கு இவ்வளவு சீட்டுகள் எடப்பாடி அவர்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களா சார்?
இல்ல, அதாவது அவங்க கேட்கறது 50 தொகுதி. இப்ப சற்று முன் செய்தியை பார்க்கும்போது சொன்னதுன்னா 50 தொகுதி அவங்க எதிர்பார்க்கறாங்க. இவங்க 25 30 தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2021 தேர்தல் அப்பவுமே இவங்க வந்து 50-60 சீட்டுக்கு கேட்டாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு எத்தனை சீட் கொடுக்கப்பட்டுச்சு, 20லேருந்து 25 தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டது. இன்னைக்கு வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தனிச்சு நின்று நாங்கள் ஒரு வாக்கு வங்கி வச்சுருக்கோம், எங்களுடைய வாக்கு வங்கி மதித்து எங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கணும் அவங்க கேட்பாங்க. இவங்களும் அவங்களுக்கு மதித்து தேவையான சீட்டுகளை அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா இவர்கள் மாதிரி 70 தொகுதி 80 தொகுதிலாம் கொடுக்க மாட்டாங்க. 70 தொகுதிகள் கேட்டு குறைந்தது 50 தொகுதினாலும் முடிவு பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல, அது கூட்டணிக்குள்ள அவங்க பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து 25 தொகுதியா இருக்கலாம், 30 தொகுதியா இருக்கலாம், 40 இருக்கலாம். நம்ம வெளியே இருந்து கணக்கு சொல்றதுக்கு வந்து கிடையாது. அவங்க வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும். இதுதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு. அப்போ வந்து இந்த தொகுதிகள் 5 தொகுதி முன்ன பின்ன அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. திமுகவை வீழ்த்துவதற்கு இவர்கள் கூட்டணியை வந்து பலம் வாய்ந்த கூட்டணியாக உருவாக்க வேண்டும். உருவாக்கி அவர்கள் வீழ்த்துறதுக்கான வேலைகளை பார்க்கணும். அதனால சீட்டு எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஜக இத்தனை சதவீத ஓட்டு வங்கியே வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல பாஜக 50 சீட்டுகள் வந்து கேக்குறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட ஓரளவு முடிவாயிருக்கு. அந்த 50 சீட்ல 50 வேட்பாளர்களை நிறுத்துற அளவுக்கு அவர்களுக்கு தகுதி இருக்குதா பாஜகவுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கு. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அதாவது பாஜக வந்து ஒரு காலத்துல, அதாவது 96 தனித்து போட்டியிட்டு ஒரு தொகுதி வெற்றி பெற்ற ஒரு கட்சி. அன்றைய சூழல்ல வந்து பிஜேபி வந்து தனியாகவே வெற்றி பெற்றதெல்லாம் உண்டு. அதாவது 19 தொகுதியில இன்னைக்கு வந்து படிப்படியாக வளர்ந்துருக்கு. ஒரு சில தொகுதிகளை வச்சு தமிழ்நாட்டை ஆள முடியும் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்தளவிற்கு பாஜக இன்று வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி மாவட்டங்களில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. அது மாதிரி கொங்கு மண்டலத்துலயும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, சென்னையிலும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி நமக்கு அதிக சீட்டு வேணும்னு கேட்கறது இயல்பான ஒரு விஷயம்தான். அதே சமயத்தில் கூட்டணி ஏற்படும் போது ஒரு சில சீட்டுகள் எண்ணிக்கைகள் முன்ன பின்ன ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இதில் வந்து இத்தனை சீட்டு தான் கொடுத்தாதான் நாங்கள் கூட்டணி அப்படின்லாம் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. இவங்களும் சொல்ல போகிறதில்ல, அவங்களும் நாங்கள் இத்தனை சீட்டு தான் தருவோம்னு உறுதியாக இருக்க போகிறதில்ல. பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடித்து திமுகவை வீழ்த்துவதற்கான வேலைகளை செய்யணும். இதே சமயத்தில் இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ் தெளிவாக சொல்லியிருக்கு. காங்கிரஸோட மேல்நிலை பார்வையாளர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு வந்து அதிகார பகிர்வு கொடுக்கணும், அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும், அப்பதான் நாங்கள் திமுக கூட கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போல்டான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது திமுக கூட்டணி வந்து ஒரு பலவீனமான ஒரு கூட்டணியாக மாறுற ஒரு நிகழ்வுகளும், அதிமுக கூட்டணி ஒரு பல வாய்ந்த கூட்டணியாக உருமாறுறதும் இதில் நம்ம பார்க்குறோம். எது எப்படியாக இருந்தாலும் திமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி. தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட்டணிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே, அதாவது எதிர்கட்சி தலைவர்களுக்கு திமுக வந்து ஆட்சி கட்டுல இருந்து விலக்கணும் அப்படின்றதா முக்கிய ஒரு கொள்கையா இருக்கு. இப்ப அந்த கொள்கையை நிறைவேற்றணும்னா அவங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்ததா இருந்தால் மட்டுமே அவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியும். சோ அவங்களுக்கு பன்னீர்செல்வத் அவர்களையோ, டிடிவி தினகரன் அவர்களையோ, சசிகலா அவர்களையோ கூட சேர்த்துக்கல என்ன தயக்கம்? இல்ல, அவங்க வந்து மக்கள் செல்வாக்கு இல்லாத தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கிரவுண்ட்ல இறங்கி அவங்க எந்த வேலையும் செய்யல. டிடிவி தினகரன் அவர்கள் கிட்டத்தட்ட 4% வாக்கு வங்கியை வந்து உறுதி பண்ணிருக்காங்க. அது வந்து போன எலெக்ஷன் உறுதிப்படுத்தினாங்க. இந்த எலெக்ஷன்ல வந்து அது வந்து ஒரு 2% 1.5% மாறி குறைஞ்சிக்கிட்டே வருது. பன்னீர்செல்வம் அவர் கூட இருந்த கடைசி எம்எல்ஏவே அவரை விட்டுட்டு போய் திமுக சேர்ந்துட்டாரு. சசிகலா அவர்கள் வந்து அரசியல் நிலைப்பாடு என்ன ஏதுன்னு அவங்க எதுவுமே தெரியல. சும்மா பேருக்கு நாங்கள் பொதுச்செயலர்னு அவர் அறிக்கைகளை கொடுத்துட்டுனா மட்டும் அரசியல் ஜெயிக்க முடியும். நான் மக்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்துருக்காங்க. அரசியல் அவங்க வந்து நாங்களும் இருக்கிறேன்னு காமிச்சிக்கிறதுக்கு அப்பப்போ ஏதோ ஒரு அறிக்கைகள் அதை இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அவங்க மக்கள் போராட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்று தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் இது வரைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளல, மக்களையும் சந்திக்கல. அவரை போன்று தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கல. தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான, அதிமுகவுக்கு ஆதரவான புள்ளி விவர கணக்குகளையா இருக்கட்டும், அறிக்கைகளா இருக்கட்டும், இதை தொடர்ந்து அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர். அந்த தலைவரை ஏற்றுக்கொண்டு இவங்களாம் செயல்படுறதுக்கு தயாரா அப்படிங்கிறது தான் பிஜேபி கிட்ட இவர் சொல்லக்கூடிய கோரிக்கையா இருக்கும். அவங்க தயார் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான மரியாதைகளை கொடுக்கப்படும், எந்த மாதிரி சீட்டுகள் கொடுக்கப்படுங்கிறத அவர் முடிவு பண்ணோம். மற்றபடிக்கு இவங்க போறதுனாலே அவர் தோத்துருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. மக்கள் திமுகவே ஆட்சியிலிருந்து அகற்றணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, அதை வீழ்த்தக்கூடிய கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிப்பாங்களா,
டிடிவி இல்லை, ஓபிஎஸ் இல்லை, இவங்க இல்லை, அவங்க இல்லை, அதனால வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு அப்படி யாரும் சொல்ல போறாங்களா? இங்க வந்து முழுக்க முழுக்க திமுக வந்து மக்கள் விரோத ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் ஒருமித்த கருத்தோடு ஒரு மிகப்பெரிய அரசியலை தமிழக மக்கள் முன்னெடுக்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது. ஒரு பக்கம் அதிமுக அவர்களுடைய கூட்டணி பலத்தை வந்து நம்ம மக்களிடம் காட்டணும், அதாவது எது ஆளுகின்ற கட்சிகிட்ட காட்டணும்னு சொல்லி பல்வேறு முயற்சிகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா அதற்கு என்ன உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா அதிமுகவினர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். இப்ப அந்த சமயத்துல அந்த விடயத்துல பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய கட்சி அதாவது தாவேகா வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சொல்லப்பட்டு இருக்கு. இது உண்மைதானா சார்? வர்றதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியல்ல எது வேண்டாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். விஜய் வந்து அதிமுக கூட கூட்டணி வரல, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதனால அவர் அவருடைய தலைமையை ஏற்கணும் அப்படின்னு சொல்றாரு. அரசியல் கட்சிங்கும் போது நான் புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது நான் எனது தலைமை தான் எல்லாரும் ஏற்கனவே சொல்லுவேன். அதே சமயத்தில் என்னுடைய தகுதி திறமை எனக்குள்ள மக்கள் செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் இல்லை இவ்வளோதான் நமக்கு மக்கள் செல்வாக்குன்னா நமக்கு பொது எதிரி திமுகங்கிற அடிப்படையில் அவங்க வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்றதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவர்கள் எந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாடுகள் எடுக்கிறார்களோ அத்தனை தொகுதிகள் கேட்பார்கள். அப்படிங்கிறத போக போக தான் தெரியும், பார்க்க முடியும். இப்போ முன்னாடி வந்து தேமுதிக வந்து எதிர்கட்சி தலைவராக உருவாகும் போது அதிமுகவிடம் அதிக சீட்டுகளை பெற்று அவங்க அதிகமாக வெற்றி பெற்று திமுக பரிதோல்வி அடைந்து எதிர்கட்சி பொறுப்பே யார் வாங்கினாங்க? விஜயகாந்த் அவர்கள் தான் இருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் இன்றைக்கு நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவராக உருவாகணும், நம்ம திமுகவை வீழ்த்தணும், அதுதான் ஒற்றை கோரிக்கை அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் செயல்படுறது நம்ம போக போக தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து சொல்றது இன்னைக்கு சொல்றது நாளைக்கு அது நீடிக்குமான்றது சொல்ல முடியாது, பொறுத்து தான் பார்க்க முடியும். கண்டிப்பா ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள இணக்கக்கூடிய விஷயங்களை வந்து அதிமுக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி உடைய போகுது, அதுல இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதிமுகவுக்கும் தாவேகாவிற்கும் செல்ல போகுதுன்னு தொடர்ந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மைதானா? திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு ஆனா மேடைக்கு மேடை முதல்வர் அவர்களும் அமைச்சர்களும் திருமாவளவன் அவர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாவே மேடைக்கு மேடை அதை சொல்லும் போது அவங்க வந்து கூட்டணி வந்து கூட்டணியில் ஏதோ குழப்பம் இருக்குங்கிற மாதிரி தெரியுது. இப்போ அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அவங்களுடைய சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்சியில் பங்கு கொடுக்குற கட்சியோட தான் கூட்டணின்னு சொல்லி. காங்கிரஸ் விஜய் கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை காங்கிரஸ் கூட திமுக சமரசம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லுவாங்களா, இல்லை விஜய் அதிமுக கூட்டணிக்கு ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தை பிறந்தால் இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க சார். ஆனா இன்றைக்கு கூட அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு செங்கலை கூட உருவ முடியாது, நீங்க வேணா பேசிட்டு போலாம், வாய்ஸ் அவுடால் வேணா விடலாம், ஆனா ஒரு செங்கலை கூட உருவ முடியாதுன்னு தெளிவா சொல்றாங்களே சார். அது வந்து அவங்க வந்து பயம் காரணமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க செங்கலை உடுங்க முடியாது. உருவனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அது உருவாங்களா இல்லையா, இல்லை இவங்களே செங்கலெல்லாம் தள்ளி விடுவாங்களா, இல்லை இவங்களே பில்டிங்லாம் உடைப்பாங்களான்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு இல்லாத திமுக ஒரு படுதோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் 2026. அப்போ கூட்டணி பலத்தை வச்சு அவங்களால ஜெயிக்க முடியுமா, இல்லை பாஜக அதிமுக கூட்டணி வந்து திமுகவை வீழ்த்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தானே பார்க்க முடியும். ஏன்னா இதனால் வரைக்கும் திமுக 2வது முறையா ஆட்சி கட்டல உட்கார்ந்ததா சரித்திரமே கிடையாது. இந்த முறை அதை மாற்றணும் அப்படின்னு திமுக பல்வேறு முயற்சிகளை வந்து மேற்கொள்றதா சொல்லப்படுதே. ஆமா, அதாவது திமுக இது வரைக்கும் 5 முறை கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கூட அவர் தொடர்ந்து 2வது முறை வந்தது இல்லை அப்படிங்கிறது தான் வரலாறு. அதிமுக பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருக்காங்க. அம்மா ஜெயலலிதா அவர்கள் 2 தடவை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இதெல்லாம் வரலாறுல இருக்கு. புதிய வரலாறு படைக்கிறதுக்கான வேலைகளை இவங்க எதுவுமே செய்யலையே. இவங்க மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தக்கூடிய அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளராக இருக்கட்டும், யாருக்காவது ஏதாவது நன்மை செஞ்சாலே இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் சும்மா வாயிலே வட சொல்ற கதையா அமைச்சர் ரகுபதி போன்றவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா மக்களுக்கு கடைசி நேரத்துல கூட காசு கொடுத்து கூட மக்களை வந்து மடைமாற்றம் செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கோட தான் திமுக செயல்படுறத நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்க முடியுது சார். அதனால மக்கள் மடைமாற்றம் ஆவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. உண்மையில இப்ப 1000-2000 கிடைக்குதுங்கிறதுக்காக இப்போ வாக்குகளை விற்பார்களா, இல்ல பணத்தை வாங்கி கொண்டு திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பார்களான்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனா வந்து இன்றைய சூழல்ல திமுக வாக்குக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாலும் அது படுதோல்வி தான் அடையும் அப்படிங்கிறது தான் நிலைமை. ஏன்னா இவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மின்கட்ட உயர்வுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் ஏற்றிருக்காங்க, பால் விலை ஏற்றிட்டாங்க, அப்புறம் அந்த கேஸ் சிலிண்டருக்கு மானியம் பெற்று தரும்னு சொல்லி மத்திய அரசு 100 ரூபா குறைச்சதுக்கு அப்புறம் இவங்க எதுவுமே குறைக்கல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு.
அதே மாதிரி வணிகர்களுக்கு எதிராக நிறைய நிகழ்வுகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதனால பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும். கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா வரைவு வாக்காளர்கள் பட்டியல் வேற வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 97 லட்சம் மக்களை வந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க. அதுல மீண்டும் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட 8ல இருந்து ஒரு 10-15 லட்சம் வரைக்கும் மறுபடியும் வந்து முகவரி எல்லாம் வந்து கரெக்டா சரி பண்ணி அவர்கள் சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய அடி, அதாவது திமுகவுக்கு தான் மிகப்பெரிய அடின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மைதானே? அதாவது 1 கோடி பேர் நீக்கப்பட்டு இதுவரைக்கும் யாரோ ஒரு தனிநபர் என்னுடைய வாக்கு இது வந்து நீக்கப்பட்டிருக்கு, நான் வந்து அதிமுககாரன் இல்லை நான் திமுககாரன் நான் பிஜேபிக்காரன் என்னோட இது மட்டும் நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த கட்சியும் தனிநபர்கள் யாரும் எந்த குற்றச்சாட்டும் சொல்லலை. இன்னைக்கு வந்து எஸ்ஐஆரில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பேர் விடுபட்டு இருந்தால் முறையான ஆவணங்களை கொடுங்க, மறுபடியும் சேர்த்துருவோம். அதுக்காக சிறப்பு முகாம்கள் வர கடைசி வாரத்துலையும் அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரத்துலையும் போட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட 15 லட்சம் வாக்குகள் 30 லட்சம் வாக்குகள் வந்து எஸ்ஏஆர்ல வந்து கள்ளத்தனமாக ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்றால் அப்போ திமுகவுக்கு உண்மையில பெருத்து அடிதான். இதை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி வந்து திமுக தான் தமிழ்நாட்டில். மற்றபடிக்கு எஸ்ஏஆர் வந்து நல்ல திட்டம் தான். இப்போ சாதாரண மக்கள் யாராவது அவங்களுடைய வாக்கு போயிடுச்சு அப்படின்னு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? அப்படி கிடையாது. இவங்களுடைய நோக்கம் என்பது இந்த இவங்க கட்சி சார்ந்தவர்கள் இவங்களுக்கு வாக்களிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறதுனாலவும் அதனால நமக்கு முதலமைச்சர் தொகுதியிலே கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் போயிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ முதலமைச்சரே படுதோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பயம் காரணமும் இவர்கள் எஸ்ஐஆர்னு சொல்லி மக்களை ஏமாத்துற வேலை செஞ்சிருக்காங்களே தவிர மக்கள் யாரும் இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனா இருக்கின்ற எல்லா கட்சிகளும் இது எஸ்ஐஆர் வந்து எதிர்க்கதான் செஞ்சிருக்காங்க. எதிர்த்தாலும் இன்னைக்கு இன்னும் எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன எங்க எதிர்த்தாங்க? குறுகிய கால இடைவெளியில சரிவர செயல்படுத்த முடியுமா இந்த திட்டத்தை? மக்கள்கிட்ட செயல்படுத்தி காமிச்சிட்டாங்களே, சரிவர செயல்படுத்திருக்காங்க சார். கிட்டத்தட்ட 97 லட்சம் மக்கள் வந்து விடுபட்டு இருக்காங்க. இல்லாதவர்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. 97 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 9 லட்சம் பேராச்சும் ரோட்ல இறங்கி போராடி இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 9,000 பேர் இல்லை 900 பேராச்சும் இறங்கி வரைக்கும் போராடி இருக்காங்களா? இல்லை எந்த அரசியல் கட்சியாவது எங்க கட்சி சார்ந்தவர்கள் இவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு போராடி இருக்காங்களா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எஸ்ஐஆர்னு சொல்லி ஒரு வெளி பிம்பத்துக்கு சொல்றாங்களே தவிர மற்றபடிக்கு மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என்னுடைய இப்ப நான் இருக்கேன் என்னுடைய வாக்காளர் அடையாட்டை எடுத்துட்டாங்க தவறுதலா எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் என்னைக்கு நான் பொதுமக்கள் ஒருத்தருக்கு வந்து குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்களா? 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கும் போது ஒரு 1000 பேர் கூட குற்றச்சாட்டு சொல்லாத போது எஸ்ஐஆர் வந்து சரியாதானே செயல்பட்டிருக்கிறது அர்த்தம். நீங்க சொன்ன மாதிரி மிக குறுகிய காலமாக இருந்தாலும் அவர்கள் அவர்களது வேலைகளை சரிவர செய்திருக்கிறார்கள். எஸ்ஐஆர்ல கலந்துக்கொள்ளாத அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் திமுக சொல்லியிருக்கு, திமுக ஆட்சி சொல்லியிருக்கு. அப்படின்னா எஸ்ஐஆர் சரியா இருக்குன்னு அர்த்தம். இவங்க வெளி அரசியலுக்காக பிஜேபி மீது வேண்டுமென்றே குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக பிஜேபி அரசு மீது குற்றச்சாட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. மற்றபடிக்கு மக்கள் இதனால எந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் எதுவுமே சொல்லலையே. கண்டிப்பா. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 97 லட்சம் அப்படின்றப்போ இவங்க மீண்டும், அதாவது சென்னை தேர்தல் மாவட்ட சென்னை தேர்தல் அதிகாரி குமரகுருபன் கூட சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் தான் உள்ள மறுபடியும் சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் வேணா முகவரி அல்லாதவர்களா இருக்கா அந்த முகவரியை சரி செய்து சேர்க்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இத்தனை லட்சம் மக்கள் என்ன நிலை? அதாவது தெளிவா கொடுத்திருந்தாங்க 4.21% இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்காமல் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி முகவரி மாற்றம் செய்யும் போது அவங்கள சேர்க்காதவங்க எத்தனை பேர், இப்படி எல்லாம் அரசு வந்து தெளிவா கணக்கு கொடுத்துருக்கு. அப்போ இப்ப நமக்கு நேரமும் கொடுத்துருக்காங்க, கால அவகாசமும் கொடுத்துருக்காங்க. நம்ம பேர் உண்மையாகவே நீக்கப்பட்டிருந்துச்சுன்னா நம்ம முறைப்படி ஆவணங்களை கொடுத்து சேர்த்துக்கொள்ள முடியும். ஆனால் இவர்களெல்லாம் தவறுதலாக இருக்கக்கூடிய, இப்ப எனக்கு தெரிஞ்சே பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு ஓட்டு சென்னையில ஒரு ஓட்டு வச்சிருக்க நிறைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப ஒரு ஓட்டுக்கு மாறுறாங்க. அப்படிங்கும்போது இது தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கள்ள ஓட்டு போடுவதையும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பொய்யான வாக்குகள் செல்வதையும் தடுத்து நிறுத்திருக்குது. இதுல பாதிக்கப்படுவது யார் என்றால் கள்ள ஓட்டு போடக்கூடிய நபர்கள், அந்த கள்ள ஓட்டை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் பாதிக்கப்படுவாங்க. அவங்களாம் எதிர்த்து போராடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து திமுக கடுமையா எதிர்க்குது. கண்டிப்பா இதை நம்ம பொறுத்ததான் பார்க்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு என்ன நிலை அப்படின்றது அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிங்க.